கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்ற அவற்றிற்கான விரிவான திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் கோரப்பட்ட போது அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையே உள்ளதாக குறிப்பிட்டு இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்ல நாம லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ல மாவட்டத்துக்கு ஒண்ணுன்னா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டாரு, தமிழ்நாட்டை பார்த்து காய்ப்பிடிச்சிட்டாங்க பாருங்க, நாம தான் தோழி விடுதி பண்ணணும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கிறது தான் தமிழகத்துல தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பட்ஜெட்லயும் தோழி விடுதியை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா தப்பு இல்லை, கொண்டு வாங்க. ஆனா மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணும், இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க கலைஞர் கனவு திட்டம், கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க, அது மத்திய அரசுடைய திட்டம் இல்லையா? மத்திய அரசு அதுக்கு பணம் கொடுக்கலையா? அதனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்க சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த முறை மத்திய அரசுடைய பட்ஜெட்ல இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னாரு, பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாத்தி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க. அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்கிறாங்க. நீங்க போய் கையெழுத்து போட்டு PM ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள். ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாத்தி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன, MOU சைன் பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கங்க. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை. மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை, மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை. நான் கேட்கிறேன், மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்கன்னு கேட்ட பிறகு 5 மாசம் ஆச்சு, 4.5 மாசம் ஆச்சு. நீங்க டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க. அதை சொல்லாம சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராது காரணம் மத்திய அரசு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பொய்யை சொல்றாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா?